நீங்கள் இமயமலைக்கு சென்று கைலாயமலையை பார்க்க முடியவில்லையா? அப்போ இந்த 7 கோவில் சென்றால் நீங்கள் கைலாயம் சென்று வந்த மனநிம்மதி இருக்கும். இங்குள்ள 7 சிவனை வழிபட்டால் சகல நன்மைகளும் வந்து சேரும். நினைத்தவை நிறைவேறும். பாவங்கள் போகும். மகா சிவராத்திரி அன்று இங்கு தரிசனம் செய்தல் கைலாயம் சென்று வந்த புண்ணியம் கிட்டும். ஒரே நாளில் 7 சிவன் கோவில்களும் தரிசனம் செய்துவிடலாம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள 7 சப்த தலம் சிவன் கோவில்கள்: 1 ஸ்ரீகாரணீஸ்வரர் கோவில், 2 ஸ்ரீதீர்த்தபாலீஸ்வரர் கோவில், 3 ஸ்ரீவள்ளீஸ்வரர் கோவில், 4 ஸ்ரீவிருபாட்சீஸ்வரர் கோவில், 5 ஸ்ரீபாலீஸ்வரர் கோவில், 6 ஸ்ரீமல்லீஸ்வரர் கோவில், 7 ஸ்ரீகபாலீஸ்வரர் கோவில். இந்த வீடியோவில் கைலாயம் பற்றி காண்போம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் முதலாவதாக ஸ்ரீகாரணீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்குள்ள ஸ்ரீ ஸ்வர்ணலதாம்பிகையை வழிபட்டால் வாழ்வில் பொன்னும் பொருளும் வந்து சேரும். இங்குள்ள சிவன் சதுரவடிவில் அமைந்துள்ளார். ஸ்ரீகாரணீஸ்வரர் கோவிலில் இங்கு மூலவராக காரணீஸ்வரர், அன்னை சொர்ணலதாம்பிகை பொற்கொடி ஆகியோர் உள்ளனர். மயிலையில் சப்த சிவாலயங்களில் முதலாவதாக வழிபட வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீகாரணீஸ்வரர் ஆலயம். கருவறை முன் சித்தி புத்தியுடன் விநாயகர் மற்றும் முருகர் சன்னதி உள்ளது. இவர்களை தரிசனம் செய்துவிட்டு நாம் உள் சென்றால் இறைவன் காரணீஸ்வரர் தரிசிக்கலாம். தாயார் சொர்ணலதாம்பிகை என்றும் பொற்கொடி அம்பிகை என்றும் பெயர் உண்டு. தனி சன்னதியில் தெற்கு பார்த்து காட்சி தருகிறார். உலகத்தில் அனைத்தும் இயங்குவதற்கு காரணமாகவும் இருந்து ஈஸ்வரன் இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கிறார். எனவேதான் காரணீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. நோய் நொடிகள் தீர, வாழ்வில் வளம் பெருக பக்தர்கள் இத்தல சிவபெருமானை வணங்கி பலனடைகின்றனர். இங்குள்ள ஸ்ரீ ஸ்வர்ணலதாம்பிகையை வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் பொன்னும் பொருளும் வந்து சேரும். இது வசிஷ்ட முனிவர் வழிபட்ட திருத்தலம் ஆகும். 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் இரண்டாவதாக ஸ்ரீதீர்த்தபாலீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த தலத்தை அர்த்தக்ய சக்தி திவ்யஸ்தலம் என்கிறார்கள் சித்தர்கள். நமது உடல் பெரும்பாலும் தண்ணீரால் ஆனது என்பதை நாம் அறிவோம். இங்கு மூலவராக இறைவனின் திருநாமம் தீர்த்தபாலீஸ்வரர், இறைவியின் திருநாமம் திரிபுரசுந்தரி ஆகியோர் உள்ளனர். இது அர்த்தக்ய சக்தி திவ்யஸ்தலம் என்கிறார்கள் சித்தர்கள். பழங்காலத்தில் இக்கோவிலில் இருந்து அருகில் உள்ள கடல் வரை 64 புனித தீர்த்த குளங்கள் இருந்தன. மாசிமாத தீர்த்த நீராட்ட விழாவின் போது கடலுக்குள் 7 சிவாலயங்களில் இருந்து எழுந்தருளும் சுவாமிகளில் தீர்த்தபாலீஸ்வரருக்குத்தான் முதல் தீர்த்த வைபவம் நடைபெறுவதால் இந்த ஈஸ்வரருக்கு தீர்த்தபாலீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. நமது உடல் பெரும்பாலும் தண்ணீரால் ஆனது என்பதை நாம் அறிவோம். ஸ்ரீகாரணீஸ்வரரின் அருளால் இந்த உடல் உருவானதற்கான காரணத்தை அறிந்து அவரது தரிசனத்திற்காக இந்த உடலை ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரரின் கோவிலுக்கு கொண்டு செல்கிறோம். ஸ்ரீராமருக்கு அகஸ்தியர் தனக்கு ஏற்பட்ட நோய் நீங்குவதற்காக இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளி இறைவன் இறைவியை வணங்கினார் என்பது தல வரலாறு. ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை உபதேசிக்கும் மகாகுரு அகஸ்தியரின் தெய்வீக ஆற்றல் இந்த கோவிலில் உள்ளது. அர்த்தக்ய வழிபாடு மற்றும் ஏழைகளுக்கு திரவ வடிவில் உணவு, குலாப் ஜாமுன், பாயசம், பன்கம் போன்றவை வழங்குவது இக்கோவிலில் சிறந்த வழிபாட்டு முறைகள். 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் மூன்றாவதாக ஸ்ரீவள்ளீஸ்வரர் கோவில் உள்ளது. சுக்கிரதேவனுக்கு கண் பார்வை கொடுத்த சிவன் என்ற வரலாறும் உண்டு. கண் பார்வை குறைகளை சிவன் தீர்த்து வைக்கிறார். இக்கோவில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. வாமனன் பிறந்த அதே நாளில் கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகையாக பரவலாக கொண்டாடப்படுகிறது. இங்கு மூலவராக ஸ்ரீவள்ளீஸ்வரர், தாயார் சக்தி தேவி காமாட்சி அம்மன் ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். இக்கோவில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோவிலின் ஸ்தல புராணம் விஷ்ணுவின் வாமன அவதாரத்துடன் தொடர்புடையது. இத்தலத்தில் சுக்கிரன் சிவனை வணங்கி பார்வையைப் பெற்ற கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது. கிழக்கு நோக்கிய மூலவர் வெள்ளீஸ்வரர் மூலவர் லிங்கம் கோவிலின் ஸ்தல விருட்சமான குருந்தை மரத்தின் அடியில் உள்ளது. 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் 4ஆவதாக ஸ்ரீ விருபாட்சீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு சிவன் 3 கண்களைக் கொண்டவராக உள்ளார். கோவில் குளத்தில் புனித நீராடினால் தீய நோய்கள் குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. நெற்றிக்கண்ணை உடைய இறைவன் என்று போற்றப்படுகிறார். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. பல்வேறு கல்வெட்டுகள் உள்ளன. இங்கு மூலவராக விருபாட்சீஸ்வரர்,
தெய்வீக அன்னையான சக்தி தேவி விசாலாட்சி அம்மன் உள்ளனர். விருபம் என்றால் இயற்கைக்கு முரணானவர், அக்ஷி என்றால் கண்கள் என பொருள்படும். கோவில் மைதானத்தில் அதிகாரப்பூர்வ கோவில் தொட்டியும் உள்ளது. சிவகங்கை என்று அழைக்கப்படும் இக்குளத்திலிருந்து வரும் புனித நீரால் நோய் உள்ளவர்கள் குணமடைவதாக கூறப்படுகிறது. பிரதான கோவிலின் கருவறையில் பல கல்வெட்டுகள் உள்ளன. இக்கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகள் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. கிழக்கு நோக்கிய விருபாட்சீஸ்வரர் சுவாமி சன்னதியும் தெற்கு நோக்கிய விசாலாட்சி அம்பாள் சன்னதியும் உள்ளது. விருபகேஸ்வரர் என்ற பெயருக்கு 3 கண்களை உடையவர் என்று பொருள். சிவபெருமான் தெய்வீகமான 3வது கண்ணைக் கொண்டிருப்பதால் இது ஒரு அசாதாரண அம்சமாகும். இங்கு முனிவர் குற்ற சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் 5வதாக ஸ்ரீய பாலீஸ்வரர் கோவில் உள்ளது. காசியில் உள்ள பஞ்சலிங்கம் போலவே இங்கு மட்டுமே அந்த பஞ்சலிங்கம் உள்ளது என்ற சிறப்பை பெற்ற கோவில். மதுவுக்கு அடிமையானவர்கள் மற்றும் தீராத பிரச்சினைகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் என்ற சிறப்பை பெற்ற கோவில். பஞ்சலிங்க சந்நிதி கோபுரம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் கோபுர அமைப்பில் உள்ளது. வாலி வழிபட்ட சிவலிங்கம் இங்கும் உள்ளது. இங்கு மூலவராக வாலீஸ்வரர் மற்றும் இறைவி பெரிய நாயகி ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். தன்னை எதிர்ப்பவர்களின் பலத்தில் பாதியை கிரகித்துக் கொள்ளும் வலிமை படைத்த பராக்கிரமசாலியான வாலி இந்தத் தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளான். 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் 6வதாக ஸ்ரீய மல்லீஸ்வரர் கோவில் உள்ளது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற 3 கோவில்களில் இதுவும் ஒன்று. இங்கு மல்லிகை மலரே மிகவும் பிரபலமானது. சிவனையே கவர்ந்திழுத்த மல்லிகை என்ற பெயரும் உண்டு. மல்லிகையின் மனம் கவர்ந்திழுத்ததால் சிவன் இங்கு வீற்றிருக்கிறார். எந்த ஒரு நல்ல காரியம் நடைபெற வேண்டுமென்றால் இங்குள்ள சிவனுக்கு மல்லிகை பூவினால் வழிபாடு செய்தால் எவ்வித காரியங்களும் கைகூடும். இங்கு மூலவராக ஸ்ரீய மல்லீஸ்வரர், அன்னை மரகதாம்பாள் ஆகியோர் உள்ளனர். ஸ்ரீய மல்லீஸ்வரர் மற்றும் ஸ்ரீய மரகதாம்பாள் சிலை மிகவும் பெரியது. மல்லீஸ்வரர் கோவிலின் நம்பிக்கை என்னவென்றால் சிவபெருமானுக்கு தொடர்ந்து 6 திங்கட்கிழமைகளில் மல்லிகை பூமாலை அணிவித்தால் திருமண தடை நீங்கும் மற்றும் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஸ்ரீய மல்லீஸ்வரர் மற்றும் அன்னை மரகதாம்பாள் வழிபட்டால் கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் மிகவும் ஒழுக்கமானவர்களாக இருப்பதையும் அவர்கள் தீய வழிகளில் சிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்யும். சிவராத்திரியின் போது இந்த கோவிலை முழுவதும் கருப்பொருளாக அலங்கரிக்கப்படும் தரிசனம் செய்வது கண்களுக்கு விருந்தளிக்கிறது. புருகு முனிவர் ஸ்ரீய மல்லீஸ்வரரை வழிபட்டதாக கூறப்படுகிறது. குழந்தை பேறு வேண்டுபவர்கள் சைன பூஜை அதாவது பள்ளியறை பூஜையை 6 வாரங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். கால பைரவ விக்கிரகம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த அஷ்டமியின் போது சிறப்பு பூஜை செய்யப்படும். 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் 7வதாக ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் உள்ளது. உமையம்மையார் மயிலுருக்கொண்டு கபாலீஸ்வரரை பூஜித்த தலம். முருகப்பெருமான் மயிலைநாதனை வழிபட்டுச் சக்திவேல் பெற்ற தலம். பிரம்மா பூஜை செய்து தன் இருமாப்பு நீங்கி தனது படைக்கும் ஆற்றலைப் பெற்ற தலம். பிரிய ராமபிரான் நேசித்துத் தங்கியிருந்து பூசித்து திருவிழா நடத்திய தலம். திருஞான சம்பந்தப் பெருமான் எலும்பை பூம்பாவையாக்கிய புகழ்த்தலம். இங்கு மூலவராக கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள் ஆகியோர் உள்ளனர். 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களில் 7வது கோவிலாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமழிசையாழ்வார் மாமயிலை என்றும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் மயிலாப்பில் மயிலாப்பு என்றும் திருஞான சம்பந்தர் மயிலை என்றும் குறிப்பிடுகிறார்கள். கோவிலில் 120 அடி ராஜ கோபுரம் 1906இல் கட்டப்பட்டது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கேற்ப இங்குள்ள வடக்கு பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் நின்று பார்த்தால் கிழக்கு ராஜகோபுரம், அம்மன் கோபுரம், சிவன் கோபுரம், முருகன் கோபுரம், மேற்கு கோபுரம் என அனைத்து கோபுரங்களும் தெரியும். உமையவள் சிவபெருமானிடம் 5 எழுத்தின் பெருமைதனையும் திருநீற்றின் மகிமைதனையும் விளக்கிட வேண்டியதையடுத்து சிவபெருமான் அவ்விளக்கந்தனை நல்கிட அதுபோது மயில் ஒன்று தோகை விரித்தாட தேவியார் தமது கவனத்தை அதில் செலுத்தினார். அதனால் கோபமுற்ற சிவபெருமான் நீ பூதலத்தில் மயில் உருப்பெற்றிடுவாய் என சாபமிட்டார். சாபம் நீங்க பிரம்மா என்னை வழிபட்ட கபாலீஸ்வரத்திற்குச் சென்று என்னை வழிபடு என்று சிவபெருமான் கூறினார். திருக்கோவில் உள்ள தலவிருட்சமான புன்னை மரத்தடியில் உமையவள் மயில் உருவத்தில் சிவலிங்கத்தை வணங்கினார். திருக்கோவில் சன்னதியில் உள்ள தலவிருட்சத்தின் அடியில் இத்தல புராணக் காட்சி கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதைக் காண முடியும். உமாதேவியாரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரைச் சாபத்தில் இருந்து விடுவித்தார். அன்போடு கற்பகவல்லி என்று அழைத்தார். இத்தலத்துக்கு மயிலாப்பூர் என்று பெயரிடுமாறு இறைவனை வேண்டிக் கொண்ட உமாதேவியார் பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அருளுமாறு இறைவனை வேண்டினார்.
பிரம்மனுக்கு உதவியாக பொய்ச்சாட்சி சொன்ன தாழம்பூ சிவ பூஜையில் சேர்க்கக்கூடாது என்றும் கூறினார் சிவபெருமான். பிரம்மதேவன் நானும் சிவபெருமானைப் போல 5 சிரம் உடையவன் என்று செருக்கடைய, அதை அடக்க எண்ணிய சிவபெருமான் நடுச்சிரத்தைக் கிள்ளி கபாலத்தை ஏந்தினார். அதனால் 5 தலைகள் பெற்றிருந்த பிரம்மா 4 தலை கொண்டவராக ஆனார். அதன் பிறகு சாப விமோசனம் வேண்டி சிவபெருமானை பிரம்மா வழிபட்ட திருத்தலம் ஆகும். சிவபெருமானை வழிபட்டு 4வது கோஷத்தைப் பெற்றார் பிரம்மா. இனி இத்தலத்திற்கு பிரம்ம கபாலீஸ்வரம் என்றும் உங்களுக்கு கபாலீஸ்வரர் என்கிற பெயரும் வரவேண்டும் பிரம்மா கேட்டுக்கொண்டார். இந்த 7 கோவில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் கைலாயம் சென்று சிவனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். இந்த வீடியோவில் 7 சப்தஸ்தான சிவன் கோவில்களின் லொகேஷன் கோவிலைப் பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.